ஓகே. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிபி டிசைன்ல ஸ்கீமாட்டிக் டயகிராம் எப்படி பண்ணோம் அப்படின்றத கை காட்டுல எப்படி பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து ஸ்கீமாட்டிக் டயகிராமுக்கு மெயினா வந்து ESP32 C3 W room 2 தான் வேணும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். பிளேஸ்ல போயிட்டு சிம்பிள்ஸ்னு இருக்கும். அதில் போய் நம்ம சர்ச் பண்ணி முதல்ல எடுத்துப்போம். இந்த ESP32 இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை ESP32 C3 C3 இதில் வரும். C3 இதில் இருக்கு 00202 இது இருக்கு. இதுதான் நம்ம எடுத்துக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் அதை நம்ம எடுத்து பிளேஸ் பண்ணிப்போம். பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம டீகப்ளிங் பண்ணோம். அதுக்கு 2 கெப்பாசிட்டர் எடுத்துப்போம். பிளேஸ்ல போயிட்டு சி கொடுத்தா வரும். அதில் போய் நம்ம 2 கெப்பாசிட்டர் எடுத்துப்போம். ஒன்று வந்து 100 நானோ ஃபேரட் கெப்பாசிட்டர், இன்னொன்று வந்து 10 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் எடுத்துப்போம். கொஞ்சம் அப்படி மேலே வச்சுப்போம். அப்புறம் 10 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர், அப்புறம் மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர், அப்புறம் இது 2 டீகப்ளிங்க்கு கொடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம 3.3 வோல்ட் நம்ம இதில் தான் இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதனால ஸ்டேபிளாக வோல்டேஜ் அப்புறம் எந்த நாய்ஸ் இஷ்யூ இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தனியாக போட்டிருப்போம். அப்புறம் கிரவுண்டுக்கு தனியாக தேவை. இதில் வந்து பவர் சிம்பிள்ஸ்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணால் இங்கே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பவர் சிம்பிள்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். அது இங்கே இருக்குது. இதுதான் அது. இதில் போய் கிரவுண்டு மோடில் எடுத்துப்போம். ஜிஎன்டியை பிளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே கனெக்ஷன் கொடுத்துப்போம். அதுக்கடுத்து இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு டைப் சியில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். நம்ம அட்ரினோ நானோ ஐடி, அந்த அட்ரினோ ஐடியில் தான் நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் பண்ணனால நம்மளுக்கு யூஎஸ்பி தேவை. அதனால யூஎஸ்பி டைப் சி எடுத்துப்போம். யூஎஸ்பி டைப் சி இதுதான் 16 பின் இருக்கிற இந்த டைப் சி எடுத்துப்போம். இங்கே வச்சுட்டு அதுக்கடுத்து கீழே இதுக்கும் ஜிஎன்டி வேணும். அதனால கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்தா அதே போல தான். கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி பேஸ்ட் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இஎஸ்டி டயோடு தேவை. அதுக்கு வந்து அந்த யூஎஸ்பி அதுக்கே ஒரு டயோடு ஒன்று இருக்கும். அதை நம்ம எடுத்துப்போம். யூஎஸ்பி இந்த எல்சி அந்த C6ன்னு இருக்குல்ல, இதை தான் வேணும். இதை நம்ம எடுத்துப்போம். இதை இங்கே வச்சுட்டு இதுக்கு ஒரு இது கொடுத்துப்போம். U2 கொடுத்துட்டு அதுக்கடுத்து இதை வந்து கனெக்ஷன் பண்ணணும். இது எப்படின்னா ரொட்டேட் பண்ணி இங்கே வச்சுட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து டி மைனஸும் டி 2 இருக்கும். 2 பின் இருக்கும். A7 B7 2 இருக்கும். அது ரெண்டும் டி மைனஸ் தான். டேட்டா மைனஸு. இதை வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் 4லேருந்து 6லேருந்து 6th பின்லேருந்து ஃபஸ்ட்டு பின்லேருந்து போய் நம்மளுக்கு வந்து GPIO அதான் IO 18 போனோம். IO 18 வந்து நம்மளை கனெக்ட் பண்ணோம். அதுக்கடுத்து இங்கே வந்து டேட்டா ப்ளஸ் வந்து நம்ம வந்து அதே போல தான் 4ல் கனெக்ட் பண்ணிவிட்டு 4th பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ESTயில் இந்த டயோடில் 4th பின்னில் கனெக்ட் பண்ணிட்டு தேர்டில் வந்து எடுக்கணும். இதை வந்து டேட்டா ப்ளஸ்ஸு இது வந்து
இது கனெக்ட் பண்ணியாச்சு. இல்ல இப்படி இல்ல, ஒரு நிமிஷம். தப்பா கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் இப்போ கட் பண்றேன். என்னன்னா இப்போ வந்து இதுல வந்து நம்ம வந்து சிலதுலலாம் வந்து நம்ம வந்து இந்த லேபிள் சொல்லுவாங்க. இந்த லேபிள் வந்து நம்ம அப்படி டேக் பண்ணலாம். இதுல வந்து நான் வந்து டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ் அப்படி கொடுத்துட்டேன். அப்படி அப்படி டேட்டா பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டு டேட்டா இங்க கொடுத்துட்டு இங்க வந்து 1ன்னு இருக்குல்ல. இப்போ இங்க வந்து நான் இங்க கனெக்ட் பண்ணிடுவேன். ஒரு சில இப்போ ப்ரொஃபஷனலா சிமேட்டிக் டயக்ராம் பண்றோம் அப்படின்னா இந்த போல இந்த டேக் இந்த லேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து ஏன் இந்த ப்ரோக்ராமிங்க்கு ஏன் வந்து அந்த டேக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்றேன். ஏன்னா வந்து நம்ம கனெக்ஷன் வந்து இப்போ நான் இங்க வந்து டேட்டா பிளஸ் டேட்டா 1ன்னு எடுத்திருக்கேன், எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை வந்து இங்க கனெக்ஷன் பண்றேன்னு வைங்களேன். இப்போ இங்க இருந்து நான் இங்க வந்து ட்ராக் பண்ணி இங்க கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் வந்து டேட்டா டி பிளஸ் இருக்கு. இந்த டி பிளஸ் வந்து நான் எங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இதுல இருக்க இந்த 4th பின்னு இங்க எடுத்துட்டு போனோம். இப்போ இங்க வந்து நான் வந்து இதே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இப்போ நான் இங்க எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துட்டேன். இங்க வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் இங்க வந்து கனெக்ஷன் கொடுத்து இதை வந்து இங்க கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து டேட்டா ஐஓ 18ல வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டேன். இப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இது தப்பா இப்படி இது இருக்கிறத டேட்டா பிளஸ் 1 டேட்டா பிளஸ் 1ன்னு இருக்குல்ல, இதையும் வந்து நான் இதையும் மாத்தி இப்படி கொடுத்துட்டேன். ஒரே லேபிள வந்து நான் இதுலயும் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம பண்ற நெட் வந்து அதுலயும் கனெக்ஷன் ஆகும். இது வந்து லேஅவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சிலருக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங்க்கு இதனால வந்து ஒரே கனெக்ஷன் தப்பா கொடுத்துட்டோம். டேட்டா பிளஸ் இப்போ டேட்டா 1 இப்போ 6லயும் கொடுத்துட்டேன், 7லயும் கொடுத்துட்டேன். எதனால ஃபால்ட் ஆகும் அப்படின்னா இதுல டேட்டா 2 போடாம மறந்துருப்போம். இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகும். அதனால ப்ரோக்ராம்ல மட்டும் எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ற ஒரு லேபிள்ல பண்ணணும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதனால நான் எப்பயுமே வந்து ப்ரோக்ராம் பண்றதுல வந்து அப்படியே டைரக்டா தான் கனெக்ஷன் கொடுப்பேன். லேபிளை யூஸ் பண்ண மாட்டேன். அது நீங்களும் அந்த லேபிள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த லேபிள் மட்டும் கரெக்டா வந்து பிளேஸ் பண்ணாம நம்ம தப்பான இடத்துல வந்து அதை கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் ஆகாம ஆகும். அதனால வந்து நீங்க அந்த லேபிள் வந்து அவாய்ட் பண்றீங்க. நம்ம டைரக்டா தான் கனெக்ஷன் கொடுத்துடலாம். அதனால அது சொல்லணும்னு நினைச்சேன். ப்ரொஃபஷனலா பண்ணணும் போது நம்ம வந்து அந்த லேபிளை யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்பதான் வந்து இப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கோ இல்லைன்னா எதுலயோ ஒர்க் பண்றோம், ஏதோ ஒரு இது சிமேட்டிக் டயக்ராம் பண்றோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம லேபிள் யூஸ் பண்ணி தான் அது பண்ணணும். அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ப்ரொஃபஷனலா பாக்குறவங்களுக்கு அது புரியும். அதனால இது நான் வந்து ப்ரோக்ராமிங் மட்டும் எப்பயுமே வந்து நான் அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி பண்ணாதீங்க நான் சொல்றேன். அது மாதிரி பண்ணாதீங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம திருப்பி அதே தான் நம்ம கனெக்ஷன் அப்படி கொடுத்துக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் திருப்பி அதை சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து டேட்டா ப்ளஸ்ஸை வந்து நம்ம வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துப்போம். டேட்டா ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து GPIO 19 போகணும்னு நினைக்கிறேன். GPIO 19 இதெல்லாம் டேட்டா ஷீட்டை பார்க்கணும். அது டேட்டா ஷீட்டை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துக்கோங்க, அப்பதான் புரியும். அதுக்கடுத்து டேட்டா மைனஸ் 6 பின்லேருந்து 3rd பின் போனோம். அதுக்கடுத்து இந்த இதுக்கு வந்து டிடெக்ட் பண்ணோம். அதாவது இந்த யூஎஸ்பி வந்து டிடெக்ட் பண்றதுக்கு நம்ம கம்ப்யூட்டர் டிடெக்ட் பண்றதுக்கு நம்ம 5K ரெசிஸ்டர் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்கணும். 5.1K ரெசிஸ்டர் வந்து இந்த C1லயும் CC1லயும் CC2லயும் பண்ணியிருக்கணும். அப்போதான் வந்து ஆட்டோ டிடெக்ஷன் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாது. அதனால வந்து அதை நம்ம வந்து 5K ரெசிஸ்டர் வந்து எடுப்போம். 5K ரெசிஸ்டர், ஒரு ரெசிஸ்டர் 6 கொடுத்தா போதும். 6 கொடுத்து இவங்க வந்து நம்ம 2 ரெசிஸ்டர் எடுத்துப்போம். இங்க ஒன்று, அப்புறம் அங்க ஒன்று. 5.1K ரெசிஸ்டரு நம்ம எடுத்துக்கலாம்.
இங்கே இதுக்கு ஒன்று பண்ணோம். அப்புறம் ப்ளஸ் இதுக்கு ஒன்று, ரெண்டுத்துக்கும் வேணும். இங்கே ட்ராக் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜிஎன்டி தேவை, அதனால காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்து நம்ம சில இதெல்லாம் கனெக்ஷன் பண்ணக்கூடாது இருக்கும். அது இது வந்து கனெக்ட் பண்ண இது இந்த நெட்டெல்லாம் வந்து கனெக்ஷன் இல்லாத நெட்டு அப்படின்றதுக்கு இங்கே ஒரு ஃப்ளாக்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கனெக்ட் பண்ணி இந்த இது இருக்குல்ல, இந்த SBU 1 2 நம்ம வந்து கனெக்ஷன் பண்ண போகிறதில்ல. அதனால நம்ம அதை இந்த ஃப்ளோ வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம ஷீல்டிங்கும் அப்புறம் கிரவுண்டும் வந்து நம்ம சேம் தான் பண்ண போகிறோம். ஷீல்டிங் இந்த இதுக்கு தேவையில்ல, அதனால வந்து நான் வந்து கிரவுண்ட் தான் பண்ண போகிறேன். அதனால் அதை கிரவுண்ட் எடுத்துப்போம். கிரவுண்ட் எடுத்துட்டு அப்புறம் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரே நெட்டில் நம்ம கிரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த யூஎஸ்பிக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 5 வோல்ட் தான் நம்ம யூஎஸ்பியில் எப்பயுமே வந்து நம்மளோட கம்ப்யூட்டரும் சரி இல்லை இது ஒர்க் பண்ணோம்னா 5 வோல்ட் இதுக்கு வந்து நம்ம வி பஸ்ஸில் வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து 5 வோல்ட் நம்ம கொடுத்தா கூட இந்த ஐசி இந்த இஎஸ்பி இந்த ESP32 வந்து நம்மளுக்கு வந்து 3.3 வோல்ட் தான் ஒர்க்கிங் ஆகும். அதனால் நம்ம வந்து அந்த ரெகுலேட்டருக்கு நம்ம வந்து அதுக்கு தேவையான காம்பனண்ட் எடுத்துப்போம். இதுக்கு வந்து 3.3 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு தேவை. அதனால் வந்து AWS 11.11.7 இருக்கும். இதுதான் அது. இதில் வந்து நம்ம 3.3 வோல்ட் இங்கே இருக்கும். அதை நம்ம எடுத்து வச்சுப்போம், பிளேஸ் பண்ணிப்போம். நீங்கள் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக வராது, ஃபுட் பிரிண்ட்டு ஒரு சிலதுக்கு தான் வரும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சிலதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குதா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். இதை நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்டேபிளாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக கெப்பாசிட்டருக்கு வந்து இதுக்கு யூஸ் பண்ணோம், இந்த ரெகுலேட்டருக்கு. அதனால் நம்ம வந்து 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரு இன்புட்லேயும் சரி அவுட்புட்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்புட்லேயும் அவுட்புட்லேயும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இது வந்து ட்ராக் இது பண்ணி லைன் கொடுத்தாச்சு. அப்புறம் இது எப்படி கனெக்ஷன் கொடுத்துப்போம். அப்புறம் இது இங்கேருந்து தான் நம்மளுக்கு போவோம், வி பஸ்லேருந்து தான். அதனால் நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே நம்ம வந்து வி பஸ்ஸை இங்கே கனெக்ஷன் இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து 3.3 வோல்ட் நம்ம பவரில் வந்து 3.3 வோல்ட் எடுத்துக்கலாம். 3.3 வோல்ட் ஓகே இருக்கு. இதை நம்ம எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிப்போம். இப்போ இதே தான் வந்து நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்புக்கும் போனோம். அதனால் நம்ம இங்கேயே ப்ளேஸ் பண்ணிப்போம். இதே வந்து ஒரு சில இது ஒரு இதுவாக எடுத்துக்கோங்க. ஒரு சில வந்து ஐசிலெலாம் வந்து இப்போ இஎஸ்டி இப்போ எப்படி சொல்லலாம்னா STM32 இந்த மாரி சில கான்செப்டில் வந்து ஐசிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ரேண்டமாக இங்கே 3.3 வோல்ட் இருக்கு. இதே வந்து இந்த ஐசி வெறும் இந்த ஐசி மட்டும் இந்த நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலர் ஒரு இதுல இன்பில்டா பிசிபி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம பிசிபி டிசைன் பண்றோம். இதே வந்து நம்ம வெறும் ஐசி மட்டும் எடுத்து பண்றோம் அப்படின்னா அதுல வந்து 3.3 வோல்ட் 3.3 விசிசி இருக்கும். அப்புறம் விஏன்னு இருக்கும். விஏன்னா அனலாக் பின். அந்த அனலாக் பின்லாம் வந்து நம்ம வந்து ஃபேரட் பீட்லாம் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் வந்து வர வீடியோவில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த STM32 வந்து யூஸ் பண்ணியிருக்கும் போது சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யூஸ் பண்ணணும். அது வர வீடியோவில் அந்த பிசிபி டிசைனே மேக் பண்ணும்போது சொல்கிறேன். சிமேட்டிக் டயக்ராம்னால இந்த வீடியோவில் எப்படி ஒரு சாம்பிளுக்காக சிமேட்டிக் டயக்ராம் எப்படி பண்ணோம் அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் வந்து அனலாக் பின்ஸுக்கெல்லாம் வந்து
பேரட் பிட் யூஸ் பண்ணோம். அதெல்லாம் சொல்லிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து இதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பின் ஷார்ட் கனெக்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தனியாக வந்து சப்ளை வந்து 5 வோல்ட் எடுக்கணும். அந்த 5 வோல்ட்டுக்கு அந்த ரெகுலேட்டரும் பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டருக்கு வந்து L7 L7805 இருக்கும். அதை எடுத்துப்போம். அந்த ரெகுலேட்டரை L7 805 இந்த ரெகுலேட்டர் தான். இந்த ரெகுலேட்டர் எடுத்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 5 வோல்ட் வந்து நம்ம வந்து இன்புட்டா எவ்வளோ வேணா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து மேக்சிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு 35 வோல்ட் வரைக்கும் இந்த ரெகுலேட்டர் வந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால வந்து நம்ம அதை பார்த்துப்போம். இதுக்கும் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ வந்து இன்புட் அவுட்புட் இருக்கா, இதுக்கு வந்து நம்ம அதே போல் ஸ்டேபிளாக வோல்டேஜ் ஸ்டேபிளாக வரணுன்றதுக்காக அதுக்கும் நம்ம வந்து பண்ணணும். அதுவும் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து நம்ம எந்த டெர்மினல் இப்போ வந்து இது கனெக்ஷன் கொடுக்கணும். தனியாக நம்ம அவுட்புட்டில் நம்ம சப்ளை 5 வோல்ட் இருக்கனால இது கனெக்டர் வந்து யூஸ் பண்ணோம். நான் வந்து எப்பயுமே ஸ்க்ரூ டெர்மினல் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஸ்க்ரூ டெர்மினல் எடுத்துப்போம். இதுதான். இதில் வந்து நான் 2 பின் எடுத்துக்கிறேன். 2 பின் எடுத்து இங்கே கனெக்ஷன் கொடுத்துப்போம். இது வந்து J2. இப்போ வந்து இதுக்கு வந்து 1 மேலே இது கீழே அப்படி வச்சுட்டு இன்புட்டாக வந்து நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கனால நான் வந்து எந்த பவர் எதுவும் போடல. அதுக்கடுத்து நம்ம இதுக்கு வந்து இது கெப்பாசிட்டர் வந்து 2 போடணும். 2 கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஒன்று வந்து 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரு. இதுக்கு வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே யூஸ் பண்ணிப்போம். யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதுக்கு வந்து 1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரும் தேவை. அதை நம்ம எடுத்துப்போம். 1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இதுக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே கனெக்ஷன் இங்கே கொடுத்துட்டு இந்த மட்டும் மாற்றினா போதும். மாற்றியாச்சு, அவ்வளோதான். இதுக்கு இங்கே கொடுத்துட்டு இங்கே அவுட்புட்லையும் கனெக்ட் பண்ணுறோம் அந்த கெப்பாசிட்டரை. இதுக்கு வந்து நம்ம ஜிஎன்டி போடணும். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டருக்கு இப்போ நம்ம வந்து அது 5 வோல்ட்டுக்கு தான் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து 5 வோல்ட் அந்த பவர் எடுத்துப்போம். 5 வோல்ட்டு இங்கே இருக்கு, இது இருக்கு. எடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி இங்கே அவுட்புட்டில் வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இப்போ வந்து இவ்வளோதான் வந்து சப்ளைக்கு இந்த பவர் சோர்ஸ்க்குலாம் இவ்வளோ இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் சிக்னலுக்காக சிமேட்டிக் டயக்ராம் பார்ப்போம். இப்போ நான் வந்து RxTX அப்புறம் வந்து RxTX மட்டும் இப்போ சியூஆர்ட்டுக்கு வந்து RxTX. இப்போ நம்ம அது கனெக்டருக்கு நம்ம வந்து கனெக்டர் இருக்கும். CNDNN போட்டாலே இந்த கனெக்டர் போல வரும். இதில் வந்து பின் ஷார்ட்னு இருக்கும். இதில் வந்து 1 0x 0 = 1 அது போல இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து 4 எடுத்துப்போம். ஷார்ட் எடுத்துப்போம். 4 ஷார்ட்னு இருக்கும், அதை எடுத்துப்போம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதெல்லாம் அப்படியே கனெக்டன் பண்ணால் உங்களுக்கு புரியாததுனால நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிமேட்டிக் டயக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கனெக்ஷனை மட்டும் அதை பார்த்து பண்ணணும். நான் வந்து இப்போ வந்து கனெக்ஷன் மட்டும் நம்ம ஒரு வாட்டியும் வந்து மாற்றிக்கலாம். லே அவுட் பண்ணும் போது வந்து ஒரு சில விஷயத்த மாற்றிப்போம். அதனால் அதுமாரி போல் மாற்றிக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்மளோட சிமேட்டிக் டயக்ராமில். இருந்தாலும்
நம்ம வந்து நான் வந்து பின் லேபிள் போட்டு தான் இப்போ பண்ண போகிறேன் இந்த கனெக்டருக்கு யூஸ் பண்ணும்போது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இருந்தாலும் இப்போ வந்து நான் வந்து அந்த லேபிளில் போயிட்டு ஆர்எக்ஸ் போட்டுக்கிறேன். ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் ரெண்டுத்தையும் போட்டுக்கிறேன். ஆர்எக்ஸ் ப்ளஸ் எடுத்துட்டு கேப்சூல் போட்டுப்போம். ஆர்எக்ஸ் போட்டு இன் லேபிளில் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து G20 IO20 வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். IO20 எடுத்தாச்சு. IO20 எடுத்துட்டு இதே வந்து அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து நான் இப்போ வந்து 4th பின்னில் வந்து இப்போ இந்த ஷார்ட்ல வந்து கனெக்ட் பண்ணுறேன். வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 4th இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இப்போ டிஎக்ஸ் வந்து எடுக்கணும். டிஎக்ஸ் எடுத்துப்போம். டிஎக்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் கூட ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து ஆர்எக்ஸ் டிஎக்ஸ்ன்றது சேம் கான்செப்ட். நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு இது கனெக்ஷன் மட்டும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் சொல்கிறேன் போக போக அது என்ன ரீசன் சொல்லி இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்எக்ஸ் டிஎக்ஸ்க்கு மட்டும் 3.3 வோல்ட் தான் நம்ம சப்ளைவாக யூஆர்ட்டில் கொடுக்கறதுனால நம்ம 3.3 வோல்ட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பின்னில் கொடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் பின்னில் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து கிரவுண்ட் வந்து 4th பின்னு நம்ம 4th பின்னில் வந்து கொடுத்தாச்சு. ஆனால் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது பின் அட்ரஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அது வந்து நம்ம அதுக்கு வந்து லே அவுட் பண்ணும்போது அதை சொல்கிறேன் தனியாக. அது என்ன பண்ணோம், அதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து சில்க் லேயர் வந்து யூஸ் பண்ணோம், அதெல்லாம் வந்து சொல்கிறேன் லே அவுட் பண்ணும்போது. அதுக்கடுத்து இப்போ வந்து மெயினாக வந்து இப்போ GPIO 0 GPIO 1 இதுக்கெல்லாம் வந்து கனெக்ஷன் மட்டும் நீங்கள் அதாவது ஒரு பின் ஷாட்டுக்கு வந்து ஒரு பின் ஷார்ட்டருக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு பின் ஹெடருக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே கனெக்ஷன் கொடுத்து ஒரே பின் ஹெடர், அதாவது ஒரே இப்போ 0 எக்ஸாம்பிளுக்கு IO1 எடுத்திருக்கேன்னு வைங்க. அந்த IO1லேயே வந்து 2 கனெக்டர் வந்து பின் ஹெடர்ல வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 2 கனெக்ஷன்ல தான் இருக்கும். அதனால வந்து நீங்க ஒரு வாட்டியும் சிமேட்டிக் டயக்ராம் முடிச்சா கூட அது முடிச்சு நீங்க லே அவுட்ல போயிட்டு பார்த்து வந்து பண்ணிக்கலாம். அதனால நம்ம பார்த்து தான் பண்ண போறோம். இருந்தாலும் வந்து அதை பார்த்து பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம லே அவுட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை பிசிபி டிசைன்ல முடிஞ்சிச்சு. அதனால வந்து சிமேட்டிக் டயக்ராம் பண்ணும் போதே ஒரு 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 மைண்ட்ல வந்து செட் பண்ணிட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம லே அவுட் பண்ணும்போது கூட மாற்றி பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம பின் ஹெடர் இப்போ பின் லேபிள் கொடுக்கும் போதே நம்ம கரெக்டாக வந்து அந்த எந்தெந்த பின் ஹெடருக்கு வந்து கரெக்டாக போகணும் அப்படின்றத பார்த்து பண்ணாலே எந்த ப்ராப்ளமும் வராது. அது போல தான் இப்போ பின் ஹெடரில் வந்து நம்ம 4 இது வந்து யூஆர்ட்டுக்கு மட்டும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து 3 பின் எடுத்துக்க போகிறோம். சென்சார் பின்னோ இல்லை ஏதோ ஒரு IO பின்னுக்காக தான் எடுக்க போகிறோம். அதனால் வந்து அதுக்கு வந்து நம்ம 3 பின் எடுத்துக்கலாம். அப்படியே கூட இதில் அப்படியே கனெக்ஷன் கொடுக்கலாம். நம்ம வந்து இது வந்து ஒரு எப்படி இருந்தாலும் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சென்சார் ரிலே இந்த மாரி கான்செப்டில் அது வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம்னால நம்ம வந்து அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுற விஷயம்னால நம்மளுக்கு வந்து பவர் சப்ளை வந்து தனியாக நம்ம இதில் வந்து கொடுப்போம். பிரெட் போர்டு வந்து கனெக்ட் பண்ணி அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை வந்து நம்ம பிசிபி டிசைனாக நம்ம கஸ்டம் பிசிபி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து 5 வோல்ட் வந்து ஒரு சப்ளை ஒரு கனெக்டர்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் நம்ம ஏன்னா வந்து கஷ்டமாக பண்ணுறதுனால இதுக்கும் வந்து J4 கொடுத்துப்போம். J4 கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து இதுக்கு வந்து நம்ம ஒன்றுத்துக்கும் இப்போ வந்து கனெக்ஷன் வந்து நம்ம எந்த IO பின்னுக்கு எடுக்கிறோம் அப்படின்றத பார்த்துப்போம். இப்போ நான் இதுக்கு வந்து GPIO 2 வந்து எடுத்துக்கிறேன். GPIO 2 இப்போ நான் இங்கேருந்து இப்படி கனெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது. அதனால தான் வந்து பின் லேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து 2ன்னு போட்டுக்கிறேன். 2ன்னு போட்டு நான் இங்கே வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற இப்போ இப்போ எப்படி சொல்லலாம்,
ஒருத்தவங்க வந்து எந்த போல கான்செப்ட்ல வந்து பின் பின் ஹெட்டர் வந்து கேட்பாங்க தெரியாது. ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து சென்சாருக்கு இருக்கிற மாதிரி அந்த இதுலயே கேட்பாங்க. ஒருத்தவங்க வந்து அந்த கேபிள் இந்த ஒயரு இந்த நம்ம வந்து பிளட் போல கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஒயர் யூஸ் பண்ணுவோம்ல, ஜம்பர் ஒயரு. அந்த ஜம்பர் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே டைரக்டா வந்து கனெக்ட் பண்றவங்க சொல்லுவாங்க. அப்படின்னும் போது நம்மளோட சென்சார் பின் வந்து எந்த இடத்துல வந்து ஐஓ பின்னா இருக்கு, இல்ல சென்சார் டிடெக்ட் பண்ற பின்னா எது இருக்கு அப்படின்றத பார்த்து கூட கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதை பார்த்து கனெக்ஷன் பண்ண அவசியம் இல்லை. நம்ம ஏன்னா யூஸ் பண்ணும்போது ஜம்பர் ஒயரும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட்ல தான் பண்ண போறோம். அதனால அதையும் பண்ணிக்கலாம். நான் இப்போ எப்படி பண்றேன் அப்படின்னா, ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து இப்போ டூன்னு வந்து இங்க போட்டிருக்கேன். அதே போல இங்க வந்து டூன்னு வந்து இங்க வந்து பின்னேட்டர்ல வந்து இங்க யூஸ் பண்ண போறேன். இப்போ அந்த போலயும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை நம்மளோட சென்சார் பின் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தும் பண்ணிக்கலாம். நான் ஃபைனலைஸ் பண்ணி நான் காட்டுறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு புரியும். எங்கெங்க கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ அப்படி பண்ணனா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடும். அதனால தான் நான் வந்து டக்கு டக்குன்னு முடிக்கணும்னு பார்க்குறேன். இப்போ வந்து GPIO 2 இப்போ வந்து GPIO 2ல வந்து இங்க கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கிற லேபிளு. அப்பதான் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எனக்கும் சரி உங்களுக்கு சொல்லத்துக்கும். வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து GPIO 1ன்னு எடுத்துப்போம். அதில் வந்து 1ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது லேபிள் எடுத்துட்டு அதே போல இதை கனெக்ஷன் கொடுத்துப்போம். ஒன்று கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து 4, 5 4 எடுத்துப்போம். அதுக்கடுத்து 4 எடுத்துக்கலாம். 4 அப்புறம் 5 எடுத்துப்போம். அப்புறம் 6 எடுத்துப்போம். எல்லா பின்னையும் எடுத்துப்போம். இருந்தாலும் சொல்லிக்கிறேன். சிக்ஸு அப்புறம் 7 அப்புறம் 8 எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃபைனலாக 8 வந்து அதுக்கெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிப்போம். நான் இது வந்து எக்ஸாம்பிளுக்காக 1, 2, 3, 4 அப்படி போட்டுக்கிறேன். நீங்க ஒன்றுத்துக்கும் இதுக்கு வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா GPIO 2, GPIO 4, GPIO 5 அப்படிதான் போடணும். நான் வந்து இது உங்களுக்கு சொல்லறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே லேபிள் வந்து 1, 2, 3 அப்படி போட்டுக்கிட்டேன். வந்து 1 இது வந்து 6 வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல 7 எடுத்து வச்சு 6 வந்து எடுத்து வச்சு 7 அப்புறம் 8 இடம் பத்துமா? இடம் இருக்கும். 8 எடுத்தாச்சு. ரொம்ப கம்சியா இருக்கும். அது வந்து லேஅவுட் பார்த்தீங்க இந்த சிமேட்டிக் டயக்ராமு அந்த அளவுக்கு கம்சியா இருக்காது. ஆனால் பண்ணும்போது கொஞ்சம் ட்ராக் பண்ணி கொஞ்சம் தள்ளி கிள்ளி வச்சு தான் பண்ணணும். இதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவோம். அதே போல தள்ளி வைக்கும் போது கனெக்ஷன் வந்து மேலேயும் கீழேயும் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். அதனால பார்த்து இது இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வந்து கனெக்ஷன் வந்து பண்ணுங்க. இப்போ இது போல பண்ணும்போது இந்த மாதிரி ட்ராக் ஆகி மேலே கீழேயும் அப்படி கனெக்ஷன் ஆகும். அதெல்லாம் வந்து பார்த்து லேஅவுட் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்டே. ஓகே, இதுக்கு வந்து நம்ம 5 வோல்ட் தான் தேவை. அதனால நம்ம அந்த 5 வோல்ட்லேயே வந்து இதுலேயே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த வி பஸ்லேயே. அதனால இங்கே வந்து கிரவுண்ட் வரணும். கிரவுண்ட் வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணி கிரவுண்ட் எடுத்துப்போம். கிரவுண்ட் எடுத்தாச்சு. இதை கனெக்ட் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம வந்து
ஒன்று ஒன்றுத்துக்கும் இப்போது கனெக்ஷன் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பின் வந்து இன் பின்னாக இது இருக்கும். அப்போ வந்து நான் வந்து தேர்டில் வந்து 5 வோல்ட் எடுத்துப்பேன். செகண்டில் வந்து 5 வோல்ட் எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஜிபிஐஓ 2 வந்து நம்ம இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த 2 வந்து கொடுத்ததுனால இப்போ வந்து 2 செகண்ட் பின்னை வந்து நான் வந்து 5 வோல்ட்டாக எடுத்துப்பேன். தேர்ட் பின்னை வந்து நான் கிரவுண்டாக எடுத்துப்பேன். அதே போல் தான் எல்லா எல்லா பின்ஸையும் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம அதே போல் எடுத்துப்போம் எல்லா பின்னையும். எல்லா பின்னையும் அதே போல் எடுத்துக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே எடுத்துப்போம். எடுத்துட்டு அதே போல் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் எத்தனை பின்னு நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 பின்னா 1 2 3 4 ஆச்சு. அப்புறம் வந்து 5. இப்போ வந்து இதில் வந்து எது வந்து மாற்றணும் அப்படின்னா இது வந்து 3 மாற்றிக்கலாம். 3 போட்டுப்போம். அப்புறம் இது வந்து 4 போட்டுப்போம். 4 அப்புறம் 3 இல்லை 3 அதனால இது வந்து 1 2 3 ஓகே. இல்லை 3 இல்லை, நம்ம 3 கனெக்ட் பண்ணல, அதனால 4 எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இதை வந்து அப்போ 5 மாற்றிப்போம். 5 அப்புறம் இது வந்து 6 அப்புறம் இது வந்து 7 அப்புறம் இது வந்து 8 மொத்தம் 5 பின்னு 1. இப்போ நம்ம வந்து என்ட்ரிக்கும் அப்புறம் வந்து ஜிபிஐஓ 0 இதுக்கும் வந்து நம்ம வந்து இப்போ நான் வந்து பூட்டும் என்ட்ரிக்கும் அப்புறம் பூட்டுக்கும் வந்து சுவிட்ச் வந்து எடுக்கணும். அந்த சுவிட்ச் எடுத்துக்கிறேன். சுவிட்ச் எடுத்துப்போம். சுவிட்சு 2 சுவிட்சு வந்து நம்மளுக்கு ரீபூட்டுக்கும் அப்புறம் என்ட்ரி இதுக்கும் 2 பின் எப்பயுமே கம்பல்சரி வேணும். டேட்டா செட்டை பார்த்து எடுத்துக்கலாம். அந்த சுவிட்சுக்கு வந்து தேடுவோம். சுவிட்சு 2 பின் சுவிட்சு 2 பின் சுவிட்சு 2 பின் சுவிட்சு இதோ இருக்கு. இதுதான் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரஸிங் சுவிட்ச் தான், அதனால அதை எடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம ஆர்சி ஃபில்டர் போல் அது போல் கொடுக்கணும். அதனால் ஆர்சி ஃபில்டர் போல் எடுத்துக்கலாம். இங்கே எடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம இன்புட்டாக வந்து 3.3 வோல்ட் தான் கொடுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து 5K ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த 5K ரெசிஸ்டர் எடுத்துப்போம். அது பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இங்கே ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துட்டு அப்புறம் இங்கே வந்து 100 நேனோ ஃபேரட் கெப்பாசிட்டி தான், அதனால் 100 நேனோ ஃபேரட் கெப்பாசிட்டி எடுத்துப்போம். எடுத்து இதை இப்படி கனெக்ஷன் கொடுத்துப்போம். கிரவுண்டு பண்ணோம், அதனால் கிரவுண்டும் எடுத்துப்போம். இதுக்கு வேற என்ன தேவை? கிரவுண்டு எடுத்தாச்சு. அப்புறம் வந்து இதுக்கு வந்து 3.3 வோல்ட் கொடுக்கணும். 3.3 வோல்ட்டு இதையே வந்து இன்னொன்று எடுத்துப்போம். காப்பி பேஸ்ட் பண்ணி ரெண்டு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து இப்போ
இதுக்கு வந்து நம்ம என்ட்ரிக்கும் அப்புறம் பூட்டுக்கும் வந்து நேம் வைக்கணும். என்ட்ரிக்கு நேம் வச்சாச்சு. லேபிள் இங்கே ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பூட்டுக்கும் எடுத்துக்குவோம். பூட்டுக்கும் எடுத்தாச்சு. அதே போல் இங்கே கனெக்ஷன் கொடுத்துக்குவோம். அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. இது வந்து என்ட்ரியில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அப்புறம் ஜிபிஐஓ 0ல் தான் நம்ம வந்து பூட்டும் எடுக்கிறோம். அதனால் அதையும் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுத்துப்போம். அப்புறம் ஃபைனலி வந்து இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம இண்டிகேஷனுக்காக மேனுவல் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து 3 எல்இடி எடுத்துப்போம். 3.3 வோல்ட்டுக்கு ஒரு எல்இடி, அப்புறம் 5 வோல்ட்டுக்கு ஒரு எல்இடி, அப்புறம் இந்த ஒழுங்கா வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஒரு எல்இடி எடுத்துப்போம். இப்போ நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 3K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். 3K ரெசிஸ்டர் எடுத்துட்டு 3.3K ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கடுத்து இதை வந்து நம்ம எல்இடி ஒன்று எடுத்துப்போம். எல்இடி இது ஓகே. நம்ம எடுத்துட்டு அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே 3.3 வோல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இதை கிரவுண்ட் பண்ணிவிடுவோம். நம்ம காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறோம். கிரவுண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை கனெக்ஷன் பண்ணிப்போம். இதே தான் நம்ம எல்லாத்துக்கும் வந்து 3 வோல்ட் 5 வோல்ட்டுக்கும் அப்புறம் இண்டிகேஷன் அந்த இதுக்கும் எடுத்துக்க போகிறோம். அதனால் இதே நம்ம இன்னும் 2 எடுத்துப்போம் காப்பி பேஸ்ட் பண்ணி. 1 இது ஒரு 2 ஒரு 3 எடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து 3.3 வோல்ட் கொடுத்துப்போம். அப்புறம் 5 வோல்ட்டுக்கு எடுத்துப்போம். அப்புறம் ஜிபிஐஓ 2 இருக்குல்ல, இந்த லேபிள் வந்து அங்கே கனெக்ஷன் கொடுத்துருவோம். அவ்வளோதான். இவ்வளோதான் சிமேட்டிக் டயக்ராமில் பண்ண வேண்டியது. இப்போ நான் வந்து ஒரு சில விஷயத்த மாற்றணும். அதெல்லாம் ஃபுல்லாக வந்து சொல்ல முடியாது. என்னென்ன மாற்றணும் அப்படின்னா, இடமும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னால லேபிள் போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நான் 1 2 3 அப்படின்னு எடுத்திருக்கேன். போக போக ஏன்னா வந்து கனெக்ஷன் வந்து இப்போ தப்பாக கொடுத்துருவோம். ஜிபிஐஓ பெரிய நேம் பெருசாக இருக்கும், ஜிபிஐஓ 2 அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து கனெக்ஷன் வந்து ஜிபிஐஓ 2 இங்கே கொடுத்துட்டு இருப்போம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி ஜிபிஐஓ 2 இங்கேயே கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம லேஅவுட்டில் பண்ணும்போது மாற்றிக்கலாம். அப்படி இருந்தாலும் லேஅவுட்டில் பண்ணும்போது ஒரு சில பேர் மறந்துடுவாங்க. அந்த நிறைய இஷ்யூ இருக்குது லேபிளில் பொறுத்த இருக்கும். ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சில ப்ராப்ளம் இருக்குது. அதனால அதை பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நான் 1 2 3 போட்டிருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோதான் இந்த சிமேட்டிக் டயக்ராம் முடிச்சாச்சு. நம்ம ஃபைனலாக நம்ம சிமேட்டிக் டயக்ராம் வந்து முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு எதுக்குமே வந்து ஃபுட் பிரிண்ட் வந்து நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். அந்த ஃபுட் பிரிண்ட்லாம் ஏன்னா ஒன்றுக்கும் நம்ம கொடுத்துருந்தா டைம் வேஸ்ட் ஆகும். அதனால வந்து டைரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு எடிட்டிங் லேபிள் ஃபுட் பிரிண்ட்னு இருக்கும். இந்த ஃபுட் பிரிண்ட்ல வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து ஃபுட் பிரிண்ட் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம அந்த டேபிள் ஃபைல் வந்து அந்த சிம்பிள்ஸ் ஃபைல்லாம் இருக்கு. இப்போ நம்ம இங்கே வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 ஃபுட் பிரிண்ட் வந்து எடுத்திருக்கு. இப்போ நான் ஒன்றுக்கும் மேலே போயிட்டு இப்போ இது என்ன வேல்யூவில் இருக்குன்னு பார்ப்பேன். இப்போ வந்து இங்கே வந்து C1 C7 C8 இது ரெண்டும் வந்து அந்த 3 வந்து 100 நானோ கெப்பாசிட்டர்.
நான் அந்த நேனோ கெப்பாசிட்டருக்கு வந்து நான் இங்க வந்து கொடுத்தேன் அப்படின்னா இங்க வந்து நான் போய் இப்போ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துக்கலாம். 0603 அப்படின்ற கெப்பாசிட்டர் அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து இதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். சி ஹேஷ் டேப் கொடுத்து இதுக்கு வந்து 0603 இந்த இந்த ஃபுட் பிரிண்ட் வந்து இந்த இந்த இதுக்கு வந்து சூட் ஆகும். இந்த லேஅவுட்டுக்கு இதுக்கு வந்து அதனால வந்து இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து எடுத்தாச்சு. இப்போ அதே போல எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும், ஒன்னொன்றுக்கும் எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் இதை வந்து 10 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் எடுத்திருக்கேன். அதே போல 100 நேனோ ஃபேரட் கெப்பாசிட்டருக்கும் இதே ஃபுட் பிரிண்ட் வந்து கரெக்டா இருக்கும். அதனால அதே வந்து எடுத்துக்கலாம். அதே சேம் பேக்கேஜ் கரெக்டா இருக்கும். அதே போல எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து எடுத்து ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜ் சைஸ் வந்து பார்த்து நம்ம எடுத்துக்கினாலே போதும். அதை நான் ஃபைனலிஸ்டாக எடுத்துட்டு அதை வந்து சொல்கிறேன் நான் எல்லாத்தையும். அதே போல் ஒன்றுத்துக்கும் அதை போல் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம ஃபுட் பிரிண்ட் ஒன்றுத்துக்கும் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. அதனால் அது மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஃபைனலிஸ்டாக அதை சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு, அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபைனலாக எல்லாத்தையும் ஃபுட் பிரிண்ட்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போது பார்ப்போம் அந்த ஃபுட் பிரிண்ட்லாம். இல்லை நம்ம பல்காக நம்ம எந்தெந்த கெப்பாசிட்டிக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம அப்படியே ஃபுட் பிரிண்ட் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். அதனால தான் இது போல் இந்த கான்செப்டில் சொன்னேன். ஏன்னா ஒன்றுத்துக்கும் ஃபுட் பிரிண்ட்டை எடுத்து எடுத்து வச்சுன்னு இருக்கா டைம் ஆகும். அதனால தான் இதில் வந்து சிம்பிள் ஃபைல்ஸ் டேபிள் இருக்கும். இதில் நம்ம ஃபுட் பிரிண்ட்டை வந்து இப்படி கிளிக் பண்ணனா ஒரு புக்கு மாரி செல்ஃப் மாரி காட்டும். அதில் போய் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபுட் பிரிண்ட் வேணுமோ அப்படின்றத நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த போல் வரும். இதில் வந்து நம்ம தேவையான ஃபுட் பிரிண்ட் அந்த பேக்கேஜை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் தான் எல்லா காம்போனண்ட்டுக்கும் எடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் எடுத்து ப்ளேஸ் பண்ணி வச்சாச்சு. ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம பிசிபி போர்டாக பிசிபி லேஅவுட் பண்ணுறதுக்கு பிசிபி இங்கே வந்து டூல்ஸ் போனால் டூல்ஸில் வந்து அப்டேட் டு பிசிபி ஃபார் சிமேட்டிக்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண கருத்து நம்மளுக்கு ஒரு இது வந்து பாப்பப் ஆகும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது எரர் இருந்தால் இல்லை வார்னிங் ஏதாவது காட்டும். நீங்கள் பின்ஸில் ஏதாவது தப்பு இருந்து இல்லை கனெக்ஷன் தப்பாக கொடுத்துருக்கீங்க, இல்லைனா அதில் இருக்க ஃபுட் பிரிண்ட்டுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகலை அப்படின்னாலும் இதில் வந்து காட்டிட்டோம். இது வந்து அப்டேட் டு பிசிபி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் டு பிசிபியாக இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே வந்து காட்டும். இப்போ இதை வந்து நம்ம லேஅவுட் பண்ணணும். லேஅவுட் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிமேட்டிக் டயக்ராம் எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். யாராவது வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பார்த்ததுக்கு. பாய் பாய்.